வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஏபிஎஸ்சில் 5000 ரூபாய்க்கு மேலே பணம் எடுக்கும்போது ஓடிபி எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணி வித்ரா பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். கேஷ் வித்ரா வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் என்ன பேங்க்கோ அந்த பேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய கஸ்டமர் இந்தியன் பேங்க்ன்றதுனால இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். அவருடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், எவ்வளோ அமௌண்ட்டு வித்ரா பண்ண போகிறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு அடிச்சுக்குங்க. என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், என்ட்ரு அடித்தோடனே நோட்டில் கொடுத்துட்டாங்க. ஆஸ் பர் வந்து என்சிபிஐ வித்ட்ராவல் லிமிட்ஸ் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே எடுக்கும்பொழுது கம்பல்சரி ஓடிபி வேணும்ன்ட்டு. நீங்கள் இந்த ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, இனிஷியேட் ஓடிபி, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமருடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி போயிடும். கஸ்டமர் நம்பர் தெரில அப்படின்னாருனா லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்மளால் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஏன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி சென்ட் டு மொபைல் நம்பர் லிங்க்டு வித்துன்னு சொல்லிட்டு 4 டிஜிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 டிஜிட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போயிருக்கு. அந்த ஓடிபியை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அந்த ஓடிபி எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்திருக்க ஓடிபி நம்ம இனிஷியேட் பண்ணலாம். சரிங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் ஃபிங்கர் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறோன்ற டீட்டெயில் வரும். கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா பயோமெட்ரிக் மிஷின் கேப்சர் ஆன் ஆகிடும். கஸ்டமர் கைரேகை வச்சுட்டாங்க அப்படின்னா பேமெண்ட் வித்ட்ரா ஆகிடும்.